வந்து புது வீடு போயிட்டு வந்து அங்கே வந்து இருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே வந்து சந்தோஷமாக வந்து எல்லாமே ஏற கட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரியோட பக்கத்து ரூம்லேயே வந்து வந்து தங்குறாரு. அதை பார்த்தா காவேரியும் காவேரியோட வந்து வீட்டில் இருக்கவங்களும் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சாரதா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அவங்கள வந்து நிவினும் வந்து நம்ம குமரனும் சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஹவுஸ் ஓனர் கிட்ட எதுக்காக இப்படிலாம் வந்து தங்க வச்சுருக்கீங்க இவரான்னு கேட்குறாங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாருமா இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னோடனே குமரன் கிட்ட வந்து கங்கா கேட்குறாங்க, உங்கள் வேலை தானே இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வரும்போதே நினச்சேன் விஜயை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன். ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது கங்கா, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாரு. உடனே வந்து கங்கா வந்து இருந்தாலும் உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, எனக்கு நிஜமாகவே தெரியாது விஜய் எப்படி வந்தார் எப்படி அட்வான்ஸ் கொடுத்தாரு எனக்கு சத்தியமாக தெரியாதுன்றாங்க. உடனே சிஸ்டர் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரதரை கோச்சிக்கிறீங்க, அவரை கோச்சிக்காதீங்க, ஏன்னா அவருக்கே தெரியாது நான் அட்வான்ஸ் கொடுத்தது, பிரதர் எங்கே அட்வான்ஸ் கொடுத்தாருன்னு பார்த்துட்டு இங்கே வந்து இவர்கிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த ரூமை வாங்கினேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எதுக்குங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க, எதுக்காக, காவேரிக்காக தாங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என் அம்மா மனசு மாறவே போகிறதில்ல, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே உங்கள் அம்மா மனசு மாறுங்க, கண்டிப்பாக அத்தை மனசு மாறும், அத்தை ரொம்ப நல்லவங்க எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க மனசு மாறுற வரைக்கும் நீங்களாம் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே காவேரி வந்து மாடியில் வந்து வராங்க. மாடிக்கு வந்தால் ஒரே பயங்கரமாக சவுண்ட் வச்சு பாட்டாக இருக்குது, ஒரே காதல் பாட்டாக போயிட்டுருக்குது. யார் இதெல்லாம் பண்ணுறது, இவ்வளோ சவுண்டு, அதுவும் லவ் சாங்காக போயிட்டுருக்கு, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே வராங்க. பார்த்தா விஜய் வந்து வேணும்னே என்ன பண்ணுறாரு, அப்படி நிறைய வந்து சவுண்ட் வச்சு வந்து சவுண்ட் பாக்ஸ் வச்சு விட்டுறாரு. அதை எடுத்துகிட்டு வேறு செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. உடனே வந்து காவேரி அங்கே வராங்க. வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க நீங்கள் முதல்ல, தேவையில்லாத வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன பொண்டாட்டி இப்படிலாம் சொன்னால் எப்படி, இன்றைக்கி என்ன நாள், ரொம்ப முக்கியமான நாள், நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பின்ன என்ன இன்றைக்கி காதலர் தினமா, நம்ம 2 பேருக்கும் எவ்வளோ ஒரு முக்கியமான நாள், நம்ம இப்போ லவ்வர்ஸா, ஆமாம் லவ்வர்ஸ் தான், இப்போலேருந்து நம்ம 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணுவோம், இதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வரும், இப்போ பாரு நீயும் நானும் பிரிஞ்சிருக்கோம், அப்போ காதலர்களை பிரிச்சுட்டாங்கம்மா, அதனால தான் சொல்கிறேன், ஐ லவ் யூ காவேரி, ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்க பார்க்குறாரு. இங்கே பாருங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன ஒரு புருஷனுக்கு ஒரு ஹக்கெல்லாம் கூட கிடையாதா, உலகத்திலேயே கல்யாணம் ஆகி வந்து லவ் பண்ணுறது நம்மளாக தான் இருக்கணும், எல்லாருமே லவ் பண்ணி தான் மேரேஜே பண்ணுவாங்க, ஆனால் நம்ம பாரு நம்ம விஷயத்தில் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுறோம் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா, தேவையில்லாதவெல்லாம் ஏன் செய்கிறீங்க, என்ன காவேரி இப்படி பண்ணுற, நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு தப்பா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்க காவேரி அதனால தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் நீயும் ஒரே வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லேன்டி செல்லக்குட்டி அப்படின்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறேன். ஐயோ நான் போயிடுறேன், ஸ்பீக்கரோட சவுண்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறேன். ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு காவேரி வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து அதில் கை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அவர் பாருக்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, ஏய் உன் மேலே உண்மையிலேயே ரொம்ப காதல் போட்டிருக்குடி, பார்த்தியா இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, அம்மா வேறு அவர் மேலே கோவமாகவே இருக்குது, இப்போ இவர் வந்து தங்கினதில் அம்மாவுக்கும் இன்னும் கோவமாகிடுச்சு அப்படின்னோடனே, இப்போ என்னக்கா பண்ணுறது, அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை காவேரி, இன்றைக்கி காதலர் தினம்ல லவ்வர்ஸ் டே அன்றைக்கி கரெக்டாக விஜய் வந்து உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு பாரு, பெரிய விஷயம் இது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அக்கா நீ வேறக்கா படுத்தாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. உடனே காவேரி வந்து ரூமில் போய் யோசிக்கிறாங்க. விஜய் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணது, கத்துனது, லவ் யூ காவேரின்னு சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் இங்கே இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கன்னா ஏங்கினேன், ஆனால் இப்போ வந்து சொல்கிறீங்களே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி.